யோ இல்ல நேற்று உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு பணம் வாங்கிட்டு போனிய ஹாஸ்பிட்டல் போனியா நீ? போகல தம்பி. அதான் போலன்னு எனக்கு தெரியுமா. என்கிட்ட 3000 பணம் வாங்கிட்டு போய் வெடிகளை போய் வெடி வாங்கிட்டு போயிருக்கேன். அதை வெடி வாங்குறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனதானே அதுல ஒரு பொய்யே. தம்பி உண்மையிலேயே நான் உடம்பு சரியில்லை தம்பி, பணம் வாங்கினேன். ஆனா பையன் வெடி வேணும் தொந்தரவு பண்ணதுனால தம்பி வெடி வாங்கி கொடுத்தேன் தம்பி. யோ ஏற்கனவே சம்பளத்து மேல அட்வான்ஸ் வாங்கிட்டேன், இது போய் வேற சொல்றியா? எல்லா காசும் கொடுத்துட்டு வேலைக்கு வா, இல்லன்னா வராத, கிளம்பு போ. போயா. அப்பா ஏன்ப்பா அந்த மாமா உன்னை திட்டினாரு? என்ன யாரும் திட்டலப்பா. நான் பார்த்தேன்ப்பா, என் ஃப்ரெண்ட் எல்லாம் வெடி வாங்கிட்டாங்கன்னு சொல்லிதான்ப்பா உன்னை அர்ஜென்ட் பண்ணேன். நீ அந்த மாமாட்ட எனக்கு வெடி வாங்க தானப்பா காசு வாங்கின. ஏய் அதனால எல்லாம் அந்த மாமா திட்டலடா, அப்பா தப்பு பண்ண அதனால திட்டினாரு. நீ தப்பு பண்ணலப்பா, நான் தான்ப்பா தப்பு பண்ணேன். நான் கொடுக்குற அந்த காசை போய் அந்த மாமாட்டே கொடுத்துருப்பா. ஏய் ஏதுடா அந்த காசு உனக்கு? அப்பா நீ வாங்கி கொடுத்த வெடிய அதே கடையில கொடுத்து நான் காசு வாங்கிட்டு வந்துட்டேன்ப்பா. அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனைடா, அப்பா பாத்துக்கிறேன்டா. அப்பா அதெல்லாம் எனக்கு தெரியாதப்பா, நீ போய் கொடுப்பா. சரிப்பா நான் கொடுத்துட்றேன்ப்பா. அப்பா ஹாப்பி தீபாவளிப்பா, வெடி இல்லைனாலும். ஹாப்பி தீபாவளி.